குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சொல்லி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். பீகார் சட்டப்பேரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் 64.66% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு. மொத்தம் 121 தொகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடந்திருக்கு. சரிங்களா? நம்ம நேற்றே பார்த்தோம். வந்தே மாதரம் பாடலில் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம் வந்து பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் ஏற்றப்பட்டு 150 ஆண்டுகள் வந்து ஆனதையொட்டி ஓராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு வந்தே மாதரத்தினுடைய 150வது ஆண்டை குறிக்கிறது. பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதரம் 1875 நவம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழா கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் அவ்வளோதான் பாருங்கள். அடுத்தது உறுப்பு மாற்று கொடைகளை போற்றும் தியாகச்சுவர் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. உடல் உறுப்பு கொடையாளிகளை கௌரவிக்கும் வகையில் அவரது விவரங்கள் அடங்கிய தியாகச்சுவர் அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராஜீவ்காந்தி அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு தானம் கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக அதிகமாக தான் இருக்குது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த 2008 முதல் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா மூளைச்சாடு அடைந்த 253 பேரின் உறுப்பு தானங்களை வந்து பார்த்திங்கன்னா போற்றப்பட்டு அவங்கள போற்றும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தியாகச்சுவர் திட்டம்னா உறுப்பு தானம் கொடுக்கறதுடைய ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் தேவை. ஓகேங்களா? அடுத்தது குறைந்த அளவில் ரத்த சர்க்கரை அளவிடும் கருவியை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. சென்னை ஐஐடியில் மின்னணு பொருட்கள் மற்றும் மெல்லிய பட ஆய்வகத்தின் பரசுராமன் சுவாமிநாதன் தலைமையிலான ஆய்வாளர்கள் வந்து இந்த சாதனத்தை உருவாக்கிட்டாங்க. ஓகேங்களா? பிளட் சுகரை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மினி கருவி, விலையும் கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்தா போதும். ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாவும் நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக்கு இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மேலே பார்த்ததே போதுமானது. நேற்று நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சரிங்களா? அதனால் மீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நியூஸ் பேப்பர்ஸ் கட் பண்ணி குரூப்பில் போடுறேன், நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது டிசம்பர் 2 முதல் காசி தமிழ்ச்சங்கம் 4.0 வந்து பார்த்தீங்கன்னா இணையவதி பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக நகரமான காசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையே தொன்மை வாய்ந்த நகர மற்றும் கலாச்சார தொடர்பை போற்றும் வகையில் காசி தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் 4.0 ஓகேங்களா அப்படின்ற நிகழ்வு காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்வு நடக்க இருக்குது. இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு அறிஞர்களாக இருக்கட்டும், கல்வியாளர்களாக இருக்கட்டும், இவங்களை வந்து பார்த்திங்கன்னா காசி கூட்டு போய்ட்டு காசிக்கும் தமிழகத்துக்கும் என்னென்ன தொடர்பில் இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. இதனுடைய 4.0 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. இந்த திட்டம் முதல்ல 2022 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸின் மிக கடுமையாக தாக்கிய கால்மேகி புயல். ஓகேங்களா? கால்மேகி புயல் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸை தாக்கிய புயல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக் படிப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருக்காங்கன்னா டிஎன்பிசி போலீஸ் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போடுவோம். இந்த நியூஸ் பேப்பரில் முக்கியமான விஷயங்கள்லாம் கட் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.